அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தலைப்பு 12ஆம் வகுப்பு இயல் 5 விரிவானம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த பாடப்பகுதி சிவாஜி கணேசனை பற்றிய ஒரு பாடப்பகுதி. சிவாஜி கணேசன் அப்படிங்கிறவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. நடிகர் திலகம் நடிப்பு உலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்வதற்கு 100% தகுதியான ஒருவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவருடைய பார்வை, கண்கள், செயல், உடல் மொழி என அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா நடிப்பு சார்ந்ததாக இருக்கும். தன்னுடைய நடிப்பு திறத்தால் உலகையே கட்டி போட்டவர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன். அதனால தான் ஹாலிவுட் நடிகர் ஒருத்தர் மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவாஜி கணேசன் என்னை போல் நடிப்பார், என்னால் தான் சிவாஜி கணேசன் போல் நடிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஹாலிவுட் நடிகர், தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி அவர் உலகம் முழுவதும் பிரபலமானவர் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டோ அப்படிங்கிறவருடைய இந்த கருத்து. இன்னும் சொல்ல போனால் நமக்கு பார்த்தோன்னா இதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை கண்முன் கொண்டு நிறுத்தியவரில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா சிவாஜி கணேசனுக்கு தான் இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி யோசித்தோம் அப்படின்னா நமக்கு சிவாஜி கணேசனுடைய முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி சிவபெருமான், கர்ணன், வாவு சிதம்பரனார், பாரதியார், சத்ரபதி சிவாஜி, இந்த மாதிரி இதற்கு முன்பு வாழ்ந்த வீர புருஷர்கள் நம்ம காலகட்டங்கள் அல்லாது முந்தைய காலகட்டங்களில் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களை பற்றிய படங்களில் நடித்து அவர்கள் வாழ்க்கையை கண்முன் கொண்டு நிறுத்தியவர் யார் அப்படின்னா இந்த சிவாஜி கணேசன் தான். அத்தகைய உயரிய ஒருவரை பற்றிய ஒரு பாடம் தான் இந்த நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி. இதில் பார்த்தோம்னா இதனுடைய ஆசிரியர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலையாள கவிஞர், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். இவர் எழுதின சிதம்பர ஸ்மரண அப்படிங்கிற நூலிலிருந்து தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. இதை கட்டுரை வந்திருக்கு. இதை தமிழில் கேவி சைலஜா அப்படின்னு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிதம்பர நினைவுகள் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கின்றது. பாடப்பகுதி பாருங்கள். நுழையும் முன் நடிப்புலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லோராலும் வியக்கக்கூடிய ஒரு மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மிகப்பெரிய நடிகர், உடல் மொழியால் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர். செவாலியே சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை பற்றி இந்த பாடம் சொல்லுது. இதில் பார்த்தோம்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு பேசுவது போல நான் போனேன், நான் சிவாஜி கணேசனை பார்த்தேன் அப்படின்ட்டு பேசுவது போல இந்த பாடப்பகுதியை அமைத்திருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு சிறுவன் அப்போலாம் பார்த்தோன்னா திரைப்படங்களுக்கு விளம்பரம் பண்ணுவது, ப்ரமோஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது வண்டியில் பார்த்தோம்னா போஸ்டரை ஒட்டிட்டு, இல்லைன்னா ஆட்டோவில் பார்த்தோன்னா மைக்கு கட்டிட்டு அந்த ஒலிபெருக்கி மூலமாக அந்த பகுதி முழுவதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க. இன்றைக்கி இந்த திரையரங்கில் இந்த படம் திரையிடப்படுது. அந்த மாதிரி தான் ஒரு இது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இன்று மதியம் மிகச்சரியாக 3 மணிக்கு ராதா பிக்சர்ஸ் பேலஸின் வெள்ளித்திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப்பதக்கம், இந்த மாதிரி சிவாஜி கணேசன் தங்கப்பதக்கம் படம் இந்த திரையரங்கில் திரையிடப்படுது அப்படின்னு ஊர் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா மைக்கு அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு கட்டிட்டு ஒரு இளைஞன் உரத்த குரலில் சொல்லிட்டு போகிறான். ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் 5 ரூபாய் கூலிக்காகவும் சினிமா வியாபாரம் செய்து உதய அஸ்தமனம் வரை அப்படின்னா சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை, அதாவது பகல் பொழுது முழுவதும் அந்த 18 வயது சிறுவன் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதி முழுவதும் அந்த தங்கப்பதக்கம் படத்திற்கு விளம்பரம் செஞ்சுட்டு வராரு. அந்த சிறுவன் தான் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. யார், இந்த பாடத்தினுடைய ஆசிரியர். நான் சின்ன வயசில் என்ன பண்ணுவேன், சிவாஜி கணேசனுடைய படங்களுக்கு அந்த எங்கள் பகுதி முழுவதும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஆட்டோவில் பார்த்தோம்னா விளம்பரம் செஞ்சு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். 20 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கி சிவாஜி கணேசனை பார்த்து அவரோட நான் உணவு இருந்துவேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு அந்த பழைய சின்ன பையன் நினைவு தான் எனக்கு வருது அப்படின்னு அவர் சொல்கிறார்.
1986 தான் இவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜி கணேசனை முதலாக பார்க்குறார். ருதுபேதம் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய 50ஆம் நாள் விழாவில் சிவாஜி கணேசனை பார்க்குறாரு. அந்த விழாவில் சிவாஜி கணேசன் தான் தலைமை ஏற்று நடத்துகிறார். அதுக்கப்புறம் 1995 இவருடைய நண்பர் VPK மேனன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறாரு. அதில் சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் முக்கிய கதையேற்று நடிப்பதற்கு சம்மதிக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதை யார் அப்படின்னா ஜான்பால், இயக்குனர் யார் அப்படின்னா ராஜீவ்நாத் இவருடைய நண்பர், ஜான்பால் இவருக்கு அவருடைய நண்பர் இவங்க. ஒரு நாள் காலையில் ஜான்பால் பாலச்சந்திரன்ட்ட சொல்கிறார், இன்றைக்கி மாலை சிவாஜி கணேசன் வீட்டுக்கு இரவு உணவு இருந்தால் நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நாம் மாலை பார்த்தோம் அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அன்று மாலை பார்த்தோன்னா ஜான்பால், ராஜீவ்நாத், அதுக்கப்புறம் இந்த பாடத்தோட ஆசிரியர் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு 3 பேரும் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சிவாஜி கணேசன் வீடு நான் சொன்னேன், ஆனால் அது வீடு இல்லை, அது ஒரு பெரிய அரண்மனை. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பரந்துபட்ட வரவேற்பு அறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரிய யானை தந்தங்கள் 2மே வரவேற்கும் விதமாக இருந்துச்சு. அங்கே மேலே மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே வந்தார், ஐயா உங்களே மேலே வர சொன்னார் அப்படின்னு அந்த பணியாளர் பணித்தார். நாங்களும் என்ன பண்ணுறோம், அந்த மாடிப்படியில் ஏறி போனோம். அந்த மாடிப்படி ஏறக்கூடிய அந்த இடதுபுற சுவரில் பார்த்தோம்னா சிவாஜி கணேசனுடைய படங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக இருந்த சிவாஜி கணேசனின் ஆயில் பெயிண்ட் படம் இருந்துச்சு. ஆயில் பெயிண்ட்னால் அந்த பெயிண்ட்லேயே படம் வரைஞ்சி அந்த ஆயில் பெயிண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்த சுவரில் பார்த்தோன்னா சத்ரபதி சிவாஜி, வீர வாளுடன் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மீசையை முறுக்கக்கூடிய ராஜராஜ சோழன் ஒரு புறம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்து ரசித்து நாங்கள் பாட்டுக்கு மாடிப்படி ஏறிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா செவாலியர் சிவாஜி விருதுடன் கூடிய ஒரு வெள்ளை குதிரை இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ரசித்தபடியே நாங்கள் மேலே போய் அந்த இருக்கையில் அமர்ந்தோம். எங்களுக்கு மாம்பழச்சாறு கொண்டு கொடுத்தாங்க, அதை குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோன்னா சிவாஜி கணேசன் எங்களை நோக்கி நடந்து வந்தார். சிவாஜி கணேசன் இருபுறம் பார்த்தோன்னா வேலையாட்கள் அவங்களுடைய மனைவி நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் நடந்து வர்றது ஒரே சீராக அடியெடுத்து முன்னோக்கி சாய, தலை நிமிர்ந்து நெஞ்சு விரிந்து இசைக்கு அசைப்பது போல கைவீசி, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ராஜராஜ சோழன் நடந்து வருவது போல் அவர் கம்பீரமாக நடந்து வந்தார். ஒரு ராஜ நடையில் நடந்து அவர் இருக்கையில் உட்கார்ந்தார். நானும் ராஜீவ்நாத்தும் எழுந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினோம் அப்படின்னு சொல்கிறாரு. வலது கையால் ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன் உட்காருங்கோ அப்படின்னு அவங்கள உட்கார சொல்கிறாரு. என்ன ராஜீவ், கதையெல்லாம் என்ன ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சிவாஜி கேட்குறாரு. அவரும் கதை பற்றிய விவாதத்தில் ஈடுபடுறாங்க. ராஜீவ் அந்த காட்சிகளை சொல்ல அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அவருடைய புருவங்கள், கண்கள், முக அபிநயங்கள் இதெல்லாம் அந்த கதை காட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு வியப்பு, மகிழ்ச்சி, சோகம் அந்த முகத்தில் அந்த மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். இதெல்லாம் பார்த்த பாலச்சந்திரனுக்கு அந்த சிவாஜி கணேசன் நடித்த கதாபாத்திரங்கள்லாம் மன அடுக்கில் வருது. இதைத்தான் நெடுவினால் கேட்டிருக்காங்க. சிவாஜி கணேசன் பேச்சை கேட்ட பாலச்சந்திரனின் மன அடுக்குகளில் வந்த மன ஓட்டத்தை பற்றி எழுதுக அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி என்னென்ன கதாபாத்திரம் அவருக்கு நினைவில் வந்துச்சு அப்படின்னா, ஊழி தாண்டவம் ஆடும் ருத்ரன், கவச குண்டலம் கொடுத்த கர்ணன், காலமேகத்தின் கவி ததும்ப செய்த கவிகுல குரு காளிதாசன், அமிழ்த தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தமிழ்தாய் மண்ணின் வீர தீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன். இந்த மாதிரி இவங்களுடைய கதாபாத்திரம்லாம் அவருடைய மனதில் வந்தது. யார் யார்? ருத்ரன், கர்ணன், காளிதாசன், பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன். அப்போ இதெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு. இந்த கதாபாத்திரம் இவர் தானே நடித்தார் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி திரைக்கதை விவாதம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ராஜீவ்நாத்திட்ட கேட்குறாரு, ஆமாம் இந்த பையன் புதுசாக இருக்கே யார் அப்படின்னு பாலச்சந்திரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ராஜீவ்நாத் சொல்கிறாரு, இவர் எங்கள் நாட்டு கவிஞர் அப்படிங்கிறார். கவிஞரா, அவருக்கு வணக்கம் அப்படின்னு தனியாக இன்னொரு வணக்கம் கொடுக்குறாரு. அந்த வணக்கம் யார் அப்படின்னா கலையை மதிக்கக்கூடிய அந்த சிவாஜி கணேசன் அந்த கவிஞருக்கு கொடுத்த ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். அப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த புகைப்படங்கள்லாம் ஒவ்வொன்றா காட்டுறாரு. இது எகிப்து முன்னாள் அதிபரான நாசர், நடிகர்களான
பால் மியூனி, ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பர்டன், பிரதீப், ராஜ் கபூர் இந்த மாதிரி இவங்களோட எடுத்த புகைப்படங்கள்லாம் ஒன்றாக காண்பித்து அவர்களோட அவங்க வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் சொல்லி மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டு போகின்றார். சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம். சின்னையா கணேசன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். ஆங்கிலேயரால் பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் சின்ன வயதாக இருக்கும்போதே அவருடைய தந்தை சிறைக்கு போகிறார், போராட்டத்தில் ஈடுபட்டு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 9வது வயதில் தான் சிவாஜி கணேசன் அவருடைய தந்தையவே முதலாக பார்க்குறாரு. ஒரு 5 வயதிலே குடும்ப கஷ்டத்திற்காக அவர் என்ன பண்ணுறாரு, நாடக கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. இளம் பருவத்திலேயே பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகர் அப்படின்னு பேர் எடுக்கிறார். பேரறிஞர் அண்ணாவோட நாடகம் ஒன்று சத்ரபதி சிவாஜி வேடத்தில் அவர் நடிக்கிறார். அதை பார்க்குறாரு தந்தை பெரியார். அதை பார்த்துட்டு சிவாஜி கணேசனை கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் கணேசன் ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, நீ சாதாரண கணேசன் இல்லை, இனிமேல் சிவாஜி கணேசன். இந்த நாடகத்தை பார்த்தேன், இந்த பேர் தான் உனக்கு பொருந்தும் விதமாக இருக்கும், அதனால் உன்னுடைய பேர் இனிமேல் சிவாஜி கணேசன் அப்படின்னு தந்தை பெரியார் கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அந்த பெயரே பிற்காலத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு பெயராக இன்று நிலைத்து நிற்கின்றது. அந்த காலத்தில் பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் இந்த பகுதியிலெல்லாம் போய் அவர் என்ன பண்ணுறார், சிவாஜி கணேசன் நாடகம் நடிச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளாவிலையும் போய் நாடகம் நடிச்சிருக்காரு. முதலாக திரைப்படத்தில் பார்த்தோன்னா பராசக்திக்கு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக நடிக்க ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வராரு. பராசக்தி திரைப்படம் பார்த்தோம்னா மிகப்பெரிய வெற்றி பெறுகின்றது. சிவாஜி கணேசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் பிரபலம் ஆவதற்கு காரணம் யார் அப்படின்னா இந்த பராசக்தி அப்படிங்கிற படம் தான். அதுக்கப்புறம் மிகவும் பார்த்தோம்னா பிஸியான ஒரு நடிகராக இருக்கார். அப்படி இருந்தாலும் 50 வயது வரை சொந்தமாக நாடக கம்பெனியை நடத்தி அரங்கங்களையும் நடிச்சிட்டார், திரையிலையும் நடித்தார், நாடகத்திலையும் நடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரங்கத்தில் நடிப்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய சினிமா நடிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு மேடை நாடகங்களில் நடிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரித்திரத்திலும் புராணத்திலும் வரக்கூடிய வீர புருஷர்களை தத்ரூபமாக நடித்து ஒரு சாமானிய மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்குறேன் இல்லையா, அதான் என்னுடைய மிகப்பெரிய கலாச்சார பங்களிப்பு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற திரைப்படம் தான் சிவாஜியை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாக மாற்றியது. ஆனால் அவர் சொல்கிறது கட்டபொம்மன் நாடகம்தான் பிரமாதம், திரைப்படம்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த நாடகத்தில் நான் நடிப்பேன் பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அந்த மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து அதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நாடகத்தில் வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராஜீவ்நாத் ஒரு கேள்வி கேட்குறார். தலையே போனாலும் மறக்க முடியுமா அப்படின்னு சிவாஜி சொல்கிறார். அந்த வசனம்லாம் மறக்க முடியுமா அப்படிங்கிறாரு. எங்கே ஒரு வசனம் எனக்காக சொல்லுங்களே அப்படிங்கிறார். ராஜீவ்நாத் கேட்ட இந்த கேள்வியில் ஆசிரியர் பயப்படுறாரு. ஏன்னா அது அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் ஒரு வசனம் பேசி காட்டுங்கிறாரே அப்படின்ட்டு பயப்படுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அது யோசிச்சு பார்க்குறார். சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி அந்த வசனங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோசித்து மனதுக்குள்ளாகவே பார்த்தோன்னா திரும்ப திரும்ப யோசித்து அந்த காட்சிகளை நினைவுக்கு கொண்டு வராரு. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் சொல்வதற்காக சிவாஜி கணேசன் அப்படியே எழுந்து நிற்கிறார். சூரியன் அஸ்தமனம் ஆகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி ஜாக்சன் துரைக்கு எதிராக பேசிய ஒரு வசனம். சூரியன் அஸ்தமனம் ஆகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் சூரியன் மறையவே மறையாது அப்படின்னா என்ன பொருள்னா, சில பகுதிகளில் பகலாக இருக்கும், இரவு நேரங்களில் சூரியன் மறைஞ்சிரும். ஆனால் இவருடைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பார்த்தோன்னா உலகம் முழுவதும் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. பிரிட்டிஷாருடைய ஆட்சி பரப்பில் எங்கேயோ ஒரு பக்கம் சூரியன் உதித்திருக்கும். இப்போ அமெரிக்காவில் பகல் அப்படின்னா இங்கே இரவாக இருக்கும், இங்கே இரவு அப்படின்னா அங்கே பகலாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ இங்கேயும் பிரிட்டிஷ் ஆட்சி தான், அங்கேயும் பிரிட்டிஷ் ஆட்சி. அப்போ உலகம் முழுவதும் பெரும்பாலும் பிரிட்டிஷ் ஆட்சி தான் ஆட்சி பண்ணாங்க. அவ்வளவு வலிமையான ஒரு ஆட்சியாளர், அவருக்கு எதிராக இவர் துணிந்து பேசினார். அந்த வசனத்தை இவர் பேசி காட்டுறார். நீ ஏர் பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ என்ன மாமனா மச்சானா மானங்கெட்டவனே அப்படின்னு வரக்கூடிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை அவர் சொல்லிட்டு
நெற்றியில் இருந்த வியர்வையை தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பாக சோபாவில் உட்கார்றாரு. நாங்கள் 3 பேரும் அதை வந்து வியந்து பார்த்தோம் அப்படிங்கிறார். உட்காந்துட்டு கேட்குறாரு, மலையாளத்தில் சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சிவாஜி இப்படி கேட்டோடனே ஜான்பாலும் ராஜீவ்நாத்தும் நானும் ஒரு நிமிடம் தலைகுனிந்து நின்றோம். ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு CN ஸ்ரீ கண்டன் சாகேதம், சஞ்சனா சீதா, லங்கா லக்ஷ்மி அப்படின்னு 3 நாடகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு ராஜீவ்நாத் சொல்லி எங்கள் மானத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் ராஜீவ்நாத் சொன்னார், ராவண வேடத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சிவாஜி கணேசன் சொல்கிறாரு, நடித்தா நல்லா தான் இருக்கும், என்ன பண்ணுறது, எனக்கு மலையாளம் வேற தெரியாது, இன்னொன்று வயசாயிருச்சே அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார். ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நாம் இழந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தம். இவர் நடிக்காத கதாபாத்திரமே இல்லை. இத்தனை கதாபாத்திரம் நடித்தும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நம்மளால் நடிக்க முடியும் அப்படிங்கிற குறைபட்டார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு உள்ளே சாப்பிட போகிறாங்க. 4 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சிவாஜி கணேசனுடைய மனைவி கமலா அம்மா வந்து எங்களுக்கு வந்து பரிமாறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி விடை பெற்றோம். திரும்பி வாசல் வரை வந்து தமிழர்களுடைய விருந்தோம்பல் பண்பு, வீட்டுக்கு வந்தவங்களை வாசல் வரை வந்து வழி அனுப்புவது, அந்த பண்பை அவங்க வந்து நிலைநிறுத்தினார்கள். வாசல் வரைக்கும் வந்து எங்களை வந்து வழி அனுப்புனாங்க. நான் வந்து அந்த மகிழ்வுந்தில் உட்காந்துட்டு போகும்போது வந்து பார்த்தோம்னா சிவாஜி கணேசனும் அவர் மனைவியும் பார்வையிலிருந்து மறையும் வரை நான் பார்த்துக்கிட்டே போனேன். அப்படி போகும்போது எனக்கு வந்து ஒரு நினைவு வந்தது. சிறு வயதில் நான் பேசின அந்த வசனம், தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் அந்த சின்ன வயதில் தெரு தெருவாக போய் அந்த கூறிய அந்த ஒரு சிறுவன் இன்றைக்கி வந்து சிவாஜி கணேசனோடு இணைந்து நம்ம வந்து அவரோட இரவு விருந்து சாப்பிட்டோமே அப்படிங்கிற நினைத்து ஒரு மகிழ்ந்து நான் வந்து அன்றைக்கி போனேன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் சொல்லிக்காடு இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்கிறாரு. சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விருதுகள்லாம் பெற்றிருக்காரு. ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, தாமரை திரு விருது, பத்மபூஷன் விருது, தாமரை அணி விருது, செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது இதெல்லாம் பெற்றிருக்காரு. இந்த தாமரை திரு விருது, தாமரை அணி விருது அது தமிழாக்கம் பார்த்துங்க, கலைச்சொல்ல கேட்பாங்க. பத்மஸ்ரீ விருது என்று அழைக்கப்படுவது டேஸ் அப்படின்னு போட்டு தாமரை திரு விருது, தாமரை அணி விருது அப்படின்னு இன்னொரு 2 வாய்ப்புகள் கொடுத்து கேட்பாங்க. அப்போ பத்மஸ்ரீ விருதோட தமிழ் சொல் தாமரை திரு விருது, பத்மபூஷன் விருது அப்படிங்கிற தமிழ் சொல் தாமரை அணி விருது அப்படிங்கிறத பார்த்துங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு பாடப்பகுதியோடு விரிவான அலசலோடு சந்திப்போம். இணைந்திருங்கள்.